தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலே யாரும் யோசிக்காத ஒரு திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று மிக மனதிற்கு நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள். உழைக்கின்ற எங்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலும் மேலும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற முதல்வருக்கு நன்றியினை தெரிவித்தார்கள். இது போன்ற இன்னும் பல இடங்களிலே இது போன்ற ஒரு ஓய்வகங்கள் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இரவு பகல் பாராமல் மழை வெள்ளம் என்று பாராமல் மக்கள் பணியிலே முழுவதுமாக ஈடுபட்டிருக்கின்ற இவர்களை கூட தலைவர் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மிக நெகிழ்ச்சியோடு நினைத்து தெரிவித்தார்கள். இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதா? நிறைய இடங்கள் அடையலாம். என்றைக்கும் உழைப்பவர்களின் வர்க்கமாக, உழைப்பவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கின்றது. தொழிலாளர் வர்க்கத்திற்கு என்றைக்குமே பக்கபலமாக இந்த திராவிட மாடல் அரசு விளங்கி கொண்டிருக்கின்றன. இதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். அந்த வகையிலே இது மாதிரி உழைத்திட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வெடுப்பதற்காக சாலை ஓரங்களில் இல்லை பார்க்கில் உட்காடுறாங்க, இல்லைனா பஸ் ஸ்டாண்டில் உட்காரக்கூடிய நிலைமையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி துணை முதலமைச்சரிடத்தில் தெரிவித்து உடனடியாக சென்னை மாநகராட்சியின் மூலமாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே இது போன்ற சென்னையில் பல இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை இன்னும் அதிகமான இடங்களிலே நாங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வேணும், நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு மெயினாக ஓய்வறைக்கு மெயினாக கழிப்பறை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் பண்ணி நிறைய இடத்துல இதே மாதிரி வச்சு கொடுங்கன்னு ஒரு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். பிரச்சாரம் எப்படி இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்கு? மக்களுடைய சப்போர்ட் திமுக ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு? சரி, சென்னையை பொறுத்த மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியிலே நான் தொடர்ந்து பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கின்றேன். அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி எல்லாரை பொறுத்த மட்டும் ஒரு எலைட் தொகுதி அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது 3 லேயர் ஆஃப் தொகுதி. ஒன்று வசதி படைத்தவர்கள், மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ். இவங்க எல்லாருக்குமான தொகுதி என்பதை நம்ம எல்லோரும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எல்லா திட்டங்களுமே அண்ணாநகரில் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசினுடைய திட்டங்கள் அதே போல் அடித்தட்டு மக்களுக்கு முழுமையாக சென்றடைகின்றன. நான் ஒவ்வொரு இடத்திலும் வாக்கு சேகரிக்கும் போது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது. எழுச்சி என்பது நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க? கட்சிக்காரங்க கூட வராங்க, ஓட்டு கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை தாண்டி மக்களிடத்தில் நாங்கள் கைகூப்பி வணக்கம் சொல்லி வாக்குகள் சேகரிப்பதற்கு முன்பாக அவங்க மேலேருந்து எங்களுக்கு தம்ஸ்அப் காட்டுறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் அதனால் உணர முடியுது. அப்போது இந்த திராவிட மாடல் அரசை எல்லா தரப்பு மக்களும் எந்த அளவுக்கு வரவேற்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. அண்ணாநகர் தொகுதி எதிரில் நிற்கிற கோகுலேந்திரா அவர்கள் சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மாதிரி இங்கே நிறைய திட்டங்கள் செய்யப்படலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஒரு கேண்டிடேட்டா அது திமுக போன வாட்டி திமுக தான் இங்கே இருந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? சார், திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த போது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் எம்.கே. மோகன் அவர்கள் இருந்தார். அப்போது அண்ணாநகருக்கு என்று எந்த ஸ்கீம்ஸையாவது அவங்க கொடுத்தாங்களான்றதை நீங்களே எடுத்து பாருங்கள். ஸ்கீம்ஸே கொடுக்கல. ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லா திட்டங்களையும் முடிந்த வரைக்கும் தன்னுடைய சொந்த நிதியில் இருந்து தான் இந்த அண்ணாநகர் மக்களுக்கு செய்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் போன 5 வருஷத்துலேயும் திருப்பி எங்களால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து ஆளுங்கட்சியாக வந்தது. இது ஒரு பக்கம். குற்றச்சாட்டுகள் என்பது வைப்பதற்கு முன்படி அவர் 5 வருஷத்தில் அண்ணாநகருக்கு என்ன செஞ்சுருக்காருன்றதை அவர்கிட்ட போய் கேளுங்க. அவங்க அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்தா நான் அதுக்கு கவுண்டர் விளக்கம் கொடுக்க தயார். ஏன்னா 2015 மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானது இதே அண்ணாநகர் பகுதி. சென்னை முழுவதும் போச்சு. அப்படி இருக்கிறப்போ அவங்க இருந்த அந்த ஆட்சி காலத்தில் இதுக்காக ஏதோ ஒரு மழைநீர் வடிகால்களை கட்டினாங்கன்னு சொல்லுங்கள், கிடையாது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சென்னையோட நிலப்பரப்பு உங்களுக்கு தெரியும். எப்படி எந்த அளவுக்கு உயர்வான பகுதி, தாழ்வான பகுதி. நீங்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலேருந்து கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரும்பாக்கம் MMD எல்லாம் தாழ்வான பகுதி. பூந்தமல்லி நெடுஞ்சாலை இந்த பகுதி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வான பகுதி. அப்போது மழை வெள்ளமெல்லாம் எங்கள் பள்ளத்தை நோக்கி தான் போகும். அது மாதிரி போகிறப்போ அந்த காலகட்டத்தில் எந்த விதமான கட்டமைப்பையும் செய்யாத அவங்க இன்னைக்கு திமுக ஆட்சி மீது குறை சொல்வது சரியல்ல. ஆனால் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டுமே ஓவரால் அண்ணாநகருக்கு மட்டுமே 100 கோடி ரூபாய் மதிப்பில் தொடர்ந்து மழைநீர் வடிகால்களை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடத்துல இன்னும் கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ளே அந்த பணிகள் நிறைவடையும். அப்போது மக்களை பற்றி தினமும் யோசிக்கின்ற எங்கள் திராவிட மாடல் முதல்வர் ஒரு அமைச்சராக இருந்துட்டு 5 வருஷம் இந்த தொகுதியில் ஒன்றுமே செய்யாத பேசுகிற அவங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பாஜக சார்ந்த பல நேஷனல் தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா மற்றும் இன்னைக்கு ஜே.பி. நட்டா அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. எலெக்ஷனுக்காக கேம்பெயின் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு உங்களுக்கான ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இவங்க வர்றதுனால நம்ம விக்டரிக்கு ஏதாவது இதாக இருக்குமா?
உங்களுக்கெல்லாம் தெரியும், நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தமிழ்நாட்டை நோக்கி அதிகமாக படையெடுத்தவர்கள் யார் என்பது. இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் படையெடுத்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலிலே அத்தனை தடவை படையெடுத்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதவங்க இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் அப்போ படையெடுத்து என்ன பண்ண முடியுன்றதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துக்கு நான் பார்க்கறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, சார் நாங்களும் இந்த மாதிரி ஸ்விக்கியில் சொமேட்டோவில் வந்து பெண் ஊழியர்களாக பணியாற்றுறோம், நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் பெண்களுக்கு என்று தனியாக ஒரு ஸ்பேஸ் இதை மாதிரி அலோகேட் பண்ணி தரணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதை கண்டிப்பாக நான் முதலமைச்சரோட கவனத்திற்கு எடுத்து சென்று, துணை முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து சென்று, பெண்களுக்கென்று இது போன்ற ஒரு ஓய்வறைகள் சென்னை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அமைப்பதற்கான வழிவகைகளை செய்வோம். நன்றி. மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பார்க்க முடியுது. ஆல் ஆர் அக்செப்டிங் பேஸ்ட் ஆன் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் அதாவது ஆசம் கவர்மெண்ட் அப்படின்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் 10 years, பட் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபண்டாஸ்டிக் ஜாப் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட தான் பேசுகிறாங்க. நான் வந்து பார்க்ஸ் அண்ட் தென் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் தென் சர்ச் தட் நான் எங்கெல்லாம் போகிறப்போ எங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பப்ளிக் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் தான் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு வின்னிங் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி விழாவில் உங்களெல்லாம் சந்திப்பேன்ற நம்பிக்கை இருக்குது சார். நான் ஹியூஜ் கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன் சார். கம்பேர்ட் டு லாஸ்ட் எலெக்ஷன்ஸ், இந்த எலெக்ஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட் பப்ளிக் சைடு. இன்னும் இருக்குது 4 days 5 days இருக்குல்ல, நான் போயிட்டே இருக்கட்டும். அந்த வீக்கெண்டில் நான் சொல்கிறேன் என்ன நம்பர்ஸ்ன்றது. Prime Minister to visit Tamil Nadu, Kanyakumari today, tomorrow. What is your suggestion? Sir, already I told you, no, but end of the day, DMK is a win. More than 200 seats. This is a confident. சார், கடந்த முறை சென்னை வந்து திமுக கூட்டணி க்ளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. இந்த முறை முதல் முறையாக எம்எல்ஏ கேண்டிடேட் சிஎம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உனக்கு கீழே இருக்கிற 3 கான்ஸ்டியூஷனும் 100% லீடிங்லேயே ஜெயிக்கணும். என்னை பொறுத்த மட்டும் அண்ணா நகர் எந்த அளவுக்கு வின் பண்ணுறனோ அதை விட சேப்பாக அதிக லீடிங்கில் இருக்கணும், 1008 இதை விட லீடிங்கில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காம்படிஷனோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 தொகுதியுமே எனக்கு அந்த கொடுத்துருக்கிற இந்த 3 தொகுதியும் நினைக்கிறத விட மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்குது. எங்கே பொறுத்த மட்டும் மேஜர் இஷ்யூஸ் இப்போ பொறுத்த பார்த்தா நான் அனலைஸ் பண்ண மக்கள் என்கிட்ட வச்சது வரைக்கும் டிராஃபிக் கொஞ்சம் கன்ஜெக்ஷனாக தான் இருக்குது, போயிட்டுருக்கு. அந்த டிராஃபிக்கை வந்து கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் பண்ணும். இதையும் தாண்டி ஒரு பெரிய ஸ்கீம்லாம் சிஎம் கிட்ட நான் கேட்க போகிறேன். பட் அது நம்ம வெற்றி பெற்று முடிஞ்சது அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சிஎம் கிட்ட அதை கேட்பேன். ஒரு பெரிய இஷ்யூ இங்கே, அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்களா? ஸ்மார்ட் பார்க்கிங் கொண்டு வராங்க. சென்னை கார்பரேஷன் நிறைய பார்க்கிங் இஷ்யூஸ்க்காக ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. நான் எண்ட் ஆஃப் த டே என்ன நான் பிளான் பண்ணியிருக்கேனாக்கா, முதல்ல ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். சென்னையில் வந்து மேஜர் ப்ராப்ளம் தட் லைக் அந்த ஸ்பேசஸ் மட்டும்தான். அந்த ஸ்பேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரலாம். உங்களுக்கே தெரியும், அந்த பார்க்கிங் சிஸ்டம் இல்லாததால் இன்னும் அண்ணா நகர் பெருசாக டெவலப் பண்ண முடியாதுக்கு என்ன காரணம், மேஜர் பார்க்கிங் இஷ்யூஸ் தான். ட்ரேடிங் மார்க்கெட்டிங் மேஜர் அளவு இருக்குது, உங்களுக்கே தெரியும். பட் அதுக்கெல்லாம் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப வேணும். பார்ப்போம் எப்படி சொல்லியிருந்தீங்க. ஃப்ளைஓவர் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டி நகர் ஒரு ஃப்ளைஓவர் வந்ததுனால அங்கே இருக்கிற அந்த நான் இப்போ தானே சொன்னேன் ஆல்ரெடி. நான் ஸ்கைவாக்ல இருந்து அப் டு K4 போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு பிரிட்ஜஸ் கொடுத்துட்டோம்னாக்கா டிராஃபிக் வந்து அடுத்த ஒரு 10-15 இயர்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லாமல் போகும். திருப்பி பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த லெவலில் யோசிக்க வேண்டியதான். எந்த துறையில் அடுத்து அமைச்சராக வருது? நான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆவேன் சார். சட்டமன்ற உறுப்பினராகி மக்கள் பணியாற்றுவோம். ஒன்றுமே இல்லை சார், பொறுமையாக முட்டி போட்டு எந்திரிச்சு நின்று நடந்து ஓடுவோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ.